நீதியையும் நேர்மையையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. எல்லா இடத்துலையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பேசி பழகக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. உங்கள் தோற்றத்துலேயும் பேச்சுலேயும் பாருங்கள், ஒரு அழகும் வசீகரமும் இருக்கும். நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். இந்த மற்றவங்களோட இன்ப துன்பத்தை கூட ஆத்மார்த்தமாக பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. ஒரு விசேஷத்துக்கே போனோமோ வந்தோமோ சாப்பிட்டோமோ மொய் வச்சோமோ அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல உங்களோட பங்கு கண்டிப்பாக ஏதாவது வகையில் இருக்கணும்படி அதாவது ஒரு வேலையை செய்வீங்க. சிறப்பான பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும். அதுவும் இந்த 2 பேருக்கு சண்டை அவங்கள சமரசம் செய்யணும் அப்படின்னா கெட்டிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்படின்னா தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தோட அமைப்பால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். பெருமாளை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதுனால மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளையும் நீங்கள் பெறலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் மகாலட்சுமி அன்னைக்கிட்ட இருக்குது. அதனால் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்க வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும், நினைச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்க முடியாத ஒரு கஷ்டம் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்டிப்பாக கண்திருஷ்டி கோளாறால் இருக்கலாம். அதுக்கு சரியான தீர்வு, முறையான ஒரு விஷயத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்களா ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பால் இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் பெறலாம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தீர்வு அப்படின்னு இல்லாமல் என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்முறைப்படுத்தினா எல்லாமே நல்லதாக இருக்கும். அது உங்கள் ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஏன்னா ஒருத்தங்க பிறந்த நேரத்தை வச்சு தான் ஜாதகம் எழுதுகிறோம். அதோட அமைப்பு பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில் சில மாறுதல் ஏற்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நன்மை பெறக்கூடிய அமைப்பை பெறணுன்னா கண்டிப்பாக ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு பார்க்கணும். இந்த ஒரு வாய்ப்பை தவறி விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நல்லது எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, கண் திருஷ்டி கோளாறுக்கான பிரச்சனைக்கான தீர்வு, தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக அமைப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்துங்க. ஃபோன் மூலியமாகவே நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஜாதக அமைப்பால் நல்லது நடக்கலாம். இந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சித்திரை. நீங்கள் பாருங்களேன், இந்த நட்சத்திரக்காரங்க எப்பவுமே உழைப்பை மூலதனமாக போட்டு எல்லா விஷயத்தையுமே சாதனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பங்குனி மாதம் அப்படிங்கிறது இப்போ சனி பயிற்சி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய அமைப்பு. எடுத்த வேலைகளில் கடந்த காலத்தில் நிறைய பின்னடைவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏண்டா இப்படி அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை முடிவு, நல்ல ஒரு தீர்வு, இது எல்லாமே கிடைக்கும். பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். எடுத்த வேலைகளில் சிறப்பான முயற்சி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு தரும். அதே போல் உடல் ஆரோக்கியத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு இருக்குது. இது வரைக்கும் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு இப்போ உங்களை விட்டு விலகுது. போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் புதிய பாதை உருவாகக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் வருமானமும் நல்லாயிருக்கு, வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்குது. இப்போ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்ககிட்ட சமாதானமாக பேசக்கூடிய நிலை வரும். தைரிய வீரியக்காரகன் தான் செவ்வாய். செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இத்தனை நாளும் பயந்து பதுங்கி வாழ்ந்து வந்த நீங்கள் துணிச்சலோடு நடைபெறக்கூடிய அமைப்பு வரும். ஏதாவது விஷயத்தில் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த தப்பை கூட நீங்கள் இப்போ செய்யலை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அமைப்புங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்து பின்வாங்காதீங்க. துணிச்சலாக முடிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது வரும். அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ இருக்குது. எடுத்த வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. அரசு வழியில் தடைப்பட்டு போன வேலை கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இப்போ உயரும்.
வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலத்தில். அந்த நிலையில் அப்படியே நல்ல ஒரு மாற்றம் வருது. தொழிலில் நல்ல ஒரு லாபம், புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய யோகம், வெளிநாட்டு முயற்சிகள் கூட இப்போ சாதகமாக மாறும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தானாக விலகுது. உங்களோட வார்த்தைக்கு இப்போ நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும் பாருங்க. வெளி உலகிலும் சரி, குடும்பத்துலேயும் சரி, உங்களோட வார்த்தைக்கே நல்ல ஒரு மதிப்பு தருவாங்க. உங்களோட பேச்சு கேட்டு பிள்ளைங்க நடந்துப்பாங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் படிப்படியாக விலகும். படிப்பில் இப்போ ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர், ஆசிரியரோட இவங்களோட ஒரு ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மை கிடைக்க அங்காள பரமேஸ்வரை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்கள் நீங்கள் உருவாக்க முடியும். அடுத்து பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி அப்படின்னு பார்க்கும்போது உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. கடுமையான வேலையாக இருந்தால் கூட அதை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க தான் சுவாதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த பங்குனி மாதம் ரொம்பவுமே சொல்லப்போனால் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த யோகமான மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா? யோகக்காரகன் தான் ராகு. ஒரு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை 5ஆம் இடத்துக்கு வருது. இந்த 2 கிரக அமைப்பால் உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். எத்தனை முயற்சி எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு நினச்ச வேலையை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் எப்படி இது செஞ்சீங்க அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயருது. லாபாதிபதி சூரியன் இருக்கிறாருல்ல, அவர் சத்ருஜய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இத்தனை நாளும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு வரும். சலிப்பும் வேதனையுமா இருந்த நிலை இப்போ மாறுது. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நிறைய விஷயத்தில் நிறைய வேலையில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. தகுதியான வேலை இல்லை அப்படின்னு புலம்பி தவிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக தகுதியான வேலை கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் வரும். பெரியவங்களோட அன்பு ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். உடல் மனம் இந்த 2 நிலையிலும் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு விலகிடும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் கூட இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலை வருது. பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு பூர்த்தியாகுது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் இப்போ கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவங்களுக்கு உங்களோட ஏக்கம் இப்போ தீரும். ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து பாக்கியாதிபதி புதனும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பண வரவு அதிகரிக்கும். வராமல் இருந்த பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதுசாக ஒப்பந்தம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கவனம் குறைவு விலகும். துர்க்கையை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடம் விலகும். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். அடுத்து பாருங்கள், இந்த விசாகமில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 பாதம் கொண்ட விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த ஒரு விஷயமே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அதை முன்பாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான். பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் தரக்கூடிய மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இது நாள் வரையில் இருந்த சங்கடம் உங்களை விட்டு விலகுது. பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு வருது. உங்களை கண்டு கொள்ளாமல் விலகி போனவங்க பாக்கிய குருவால் மீண்டும் உங்களோட தயவை நாடி வருவாங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்களோட செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உயருது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எடுத்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்குது. சமூகத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி உங்களை தேடி வரலாம். ஒரு சிலருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வெற்றி நிலையை அடையக்கூடிய யோகமும் இருக்குது. இதெல்லாம் ஜாதக அமைப்பால் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சால் நல்லது நடக்கும். ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யுங்க. உங்களோட பிள்ளைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்திர்கள் வழியில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். அம்பு விளக்கு சாதகமாக மாறும். ஆத்மகாரகன் சூரியன், கர்மக்காரகன் சனி, ஞானமோட்சக்காரகன் கேது, ஞானக்காரகன் குரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலான கிரகம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இப்போ வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீருது. அதே போல் விவகாரத்துக்காக நீதிமன்றம் வரை சென்றவங்க கூட இப்போ மனம் விட்டு பேசினா சமாதானம் அடையக்கூடிய நிலை வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாட்டம், பதவி உயர்வு இருக்குது. விவசாயத்தில் நல்ல ஒரு ஆதாயம் வருது. பொன்பொருள் வாகன சேர்க்கை ஏற்படுது. அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் உயர்வு ஏற்படுது. மாணவர்கள் அக்கறையாக படித்தா பொதுத் தேர்வில் நீங்கள் நினச்சி நல்ல மதிப்பெண்ணை பெறலாம்.
நீங்கள் வந்து ஆதி திருவங்கனை தினம்தோறும் வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை கண்டிப்பாக பெறலாம். எல்லா வகையிலுமே உயர்வு ஏற்படும். என துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.